இட்டாலியன் எக்ஸ்ப்ரெஷோ காஃபி மேக்கர். இது வந்து ஃபில்டர் காஃபி போடுறது. 10 மினிட்ஸில் எங்களுக்கு வந்து ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சிம்மில் தான் வச்சுருந்தோம், ஆனால் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. ஐஆர்ஆரில் வந்து எப்போயுமே வந்து 200 ஃபுல் ஸ்பீடு, ஆனால் வந்து 800 வந்து 800 பவர் லெவலில் வந்து ஒரு 8 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து 1000 வச்சு விட்டேன். காஃபி வெளியில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்க்கு, அந்த விசில் போகிற அந்த மார்க்கு லெவலுக்கு கீழே வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். அது அந்த மார்க்குக்கு மேலே வந்து தண்ணி போகக்கூடாது. அதுக்கு கீழே தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு 1.25 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர் வந்து அந்த தண்ணிக்கு மேலே வைக்கிற ஃபனலில் வந்து ஃபில் பண்ணணும். அது ப்ரெஸ் பண்ணி அமுக்கி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்பலாம் வந்து சும்மா அதை ஷேக் பண்ணால் மட்டும் போதும். ஷேக் பண்ணி கரெக்டாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டால் போதும். அது ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணிக்கு மேலே வந்து அந்த ஃபனலை வச்சிடணும். ஃபனலை வச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் போர்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டோன்னா அது வந்து திருகும்போது வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால திருகிறத காட்ட முடியல. ஹேண்டில் பிடிச்சி திருகிடக்கூடாது, ஹேண்டில் ப்ரோக் ஆயிரும். அதனால் வந்து ஹேண்டில் பிடிக்காமல் அது எக்ஸாகான் ஷேப்பில் இருக்குது, அதை நல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணுறத நல்லா டைட் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸோ காஃபி மேக்கரை வந்து நாங்கள் ஐஆர்ஆரில் வச்சோம். ஐஆர்ஆரில் வச்சுட்டு டைம் செட் பண்ணப்போ 8 மினிட்ஸ் செட் பண்ணி 800 பவர் லெவலில் வச்சதுக்கப்புறம் வரவே இல்லை, காஃபி வெளியில் வரவே இல்லை. அப்புறம் திரும்ப வந்து 1000 ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணேன். அதில் 2 மினிட்ஸ்லேயே வந்து வந்துருச்சு. மொத்தம் 10 மினிட்ஸில் வந்து காஃபி ரெடி ஆயிடுச்சு. இடையிலையே வந்து நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும் போதே வந்து நல்லா வந்து காஃபி ஸ்மெல் நல்லா வந்துருச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. லியோ காஃபி, இது ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து லியோ காஃபி பவுடர் வாங்கியிருந்தோம். சென்னையில் ஆரோஸில் வாங்கியிருந்தோம். அங்கே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஆரோஸில். சென்னை ஆரோஸில் வந்து லியோ காஃபி வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து காஃபி கொட்டையை போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வந்திருக்கோம். வந்து கேஸ் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு விடலாம். ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும். இல்லாட்டி அதோட ஹேண்டிலும் ரொம்ப சூடாகி சீக்கிரமாக ப்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியான ஹீட்டில் வச்சா தான் நல்லா வந்து குவாலிட்டியான காஃபி கிடைக்கும் அப்படின்னு எல்லா வீடியோலையும் யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்து அதில் அவங்க சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டு கம்மியான டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்து அதை வந்து அதிக சூடில் வைக்காமல் கம்மியான சூட்லேயே வந்து காஃபி ரெடி பண்ணணும். அதான் 800 பவர் லெவலில் வச்சோம். காஃபி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. எப்போயுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் குடித்ததே இல்லை. காஃபி பவுடர் கான்டினென்டல் இல்லாட்டி ப்ரூ இல்லாட்டி நெஸ்கஃபே சன்ரைஸ் கம்மியாக தான் ஒரு ஸ்பூன் போடுறேன். அது அதில் இருக்கிறத விட டபுள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. டைம் எடுத்து ஒரு 10 மினிட்ஸாவது டைம் எடுக்கும். 6 மினிட்ஸ் டைம் எடுக்கிறத பற்றி எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து ஹாட் வாட்டர் வந்து 96 டிகிரி செல்சியஸில் உள்ளே வந்து கீழே இருக்க லோவர் போர்ஷனில் வந்து 96 டிகிரி செல்சியஸில் ஹாட் வாட்டர் ஊற்றி அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ப்ளெயின் வாட்டரே ஊற்றி நாங்கள் ஐஆர்ஆரில் வச்சிட்டோம். அதுவே எங்களுக்கு காஃபி நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரெடி ஆயிடுச்சு, காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மில்க் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஐஆர்ஆரில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த மேலே இருக்க கிளாஸ் வந்து சூடாகவே இருக்கும். அதனால் வந்து காஃபி சூடாகவே இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளேயும் வந்து பாலை வந்து எடுத்து காய்ச்சி பால் மிக்ஸ் பண்ணி காஃபி ரெடி பண்ணிக்கிட்டோம்.
ரொம்ப ஹாப்பி. வந்து ஃபில்ட்ரு காஃபி லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல கிரேட் வேல்யூ ப்ராடக்ட் ஃப்ரம் அமேசான். 600 rupees. இது 300 ml காஃபி போடலாம். ஒரு தடவை வந்து நல்லா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் காஃபியை. ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க எல்லோரும் யூடியூப் வீடியோஸில். பால் ரெடி பண்ணி காஃபி சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா ஃபில்ட்ரு காஃபி ரெடி. இதான் ஃபஸ்ட் டைம் ஃபில்டர் காஃபி லைஃப்பில் போடுறேன். 45 வயசு ஆயிடுச்சு. டேஸ்டியான ஃபில்டர் காஃபி கிடச்சிச்சு. காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நல்ல டார்க் ப்ரௌன் காஃபி வந்து இதுவரை நான் குடித்ததில்லை. பால் மிக்ஸ் பண்ணி அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு கப்பில் வந்து பாதி வந்து காஃபியும் பாதி வந்து பாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக இருந்துச்சு. காஃபி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு குட். இது வந்து ஹாரியான் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. நிறைய பிராண்டில் இருந்துச்சு. அகாரோ அது நிறைய பிராண்ட் இருந்துச்சு. இந்த ஹெக்ஸகான் மாடலில் தான் வாங்கணுன்னு ஹெக்ஸகான் மாடலில் வந்து அந்த காஃபி பாட் இருக்கிற மாதிரி மொக்கா பாட்டு வந்து ஹெக்ஸகான் மாடலில் இருக்கிற மாதிரி வாங்கினோம். சில்வரில் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிறது இருக்குது. ஆனால் இந்த மாடல் எங்களுக்கு ஷேப்பு மற்றபடி இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.